அல்லாஹுவை பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் ஒருவருக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அது நோன்பாளிக்கு தான். அது நோன்பாளிக்கு தான் அல்லாஹ் அந்த மகிழ்ச்சியை கொடுப்பதாக இந்த ஹதீஸினுடைய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லாஹுவிடம் கஸ்தூரியை விட சிறந்தது என்பதாகவும் இந்த ஹதீஸ்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். நஸாயில 2199வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. அதே போன்று ஏன் நோன்புக்கு அல்லாஹ் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான்? நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிக்கு ஏன் அல்லாஹ் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான்? நானே கூலியாகி விடுகிறேங்கிறான், நான் தான் கூலி தருவேன் என்பதாக அல்லாஹ் ஏன் சொல்றான் அப்படின்னு சொன்னா, நோன்பு இருக்குதே அது ஆக உயர்வான ஒரு அமல். அந்த நோன்பை கொண்டு யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது. ஒரு அடியான் தன்னையும் ஏமாத்திக்க முடியாது, அல்லாஹ்வையும் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. என்ன காரணம்னா, தொழுகையை கொண்டு அதை விளம்பரப்படுத்தலாம். தொழுகையை முகஸ்துதிற்காக வேண்டி தொழுகலாம், விளம்பரத்திற்காக வேண்டி தொழுகலாம். அது யாருக்கும் தெரியாது. ஒருத்தர் தொழுகை வர்றதனுடைய காரணம் அவருக்கு தான் தெரியும். தொழுகை வர்றது காரணம் அவருக்கு தான் தெரியும். அவர் விளம்பரத்துக்கு வர்றாரா, இல்ல எல்லாரும் தன்னை தொழுகையாளி என்பதாக பிரபலப்படுத்தணுங்கிறதுக்காண்டி வர்றாரா, இல்ல மற்றவர்களுடைய முகஸ்துதிக்காண்டி வர்றாரான்னு தெரியாது. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போன்று ஹஜ்ஜு, அந்த ஹஜ்ஜு செய்வதற்கும் விளம்பரத்திற்கும் முகஸ்துதிக்காக செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போன்று ஒருத்தர் தான தர்மங்கள் ஜகாத் கொடுக்கிறாரு, ஜகாத் கொடுக்கிறதும் விளம்பரத்துக்கு கொடுப்பதற்கும் முகஸ்துதிக்காக வேண்டி கொடுப்பதற்கும் தான் பிரபலயமாக வேண்டும் என்பதாக கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனா நோன்பை ஒருவர் என்ன செய்ய முடியாது, விளம்பரத்திற்காக வேண்டியோ முகஸ்துதிக்காக வேண்டியோ நோன்பை ஒருத்தர் பயன்படுத்த முடியாது. என்ன காரணம்னா, நோன்பு வச்சா பட்னியா இருக்கணும், நோன்பு வச்சா தாகத்தை தாங்கி இருக்கணும், நோன்பு வச்சா உணர்வை கட்டுப்படுத்தி இருக்கணும். இதெல்லாம் இருந்தும் ஒருவர் நோன்பு வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணமா தான் இருக்கும், அவர் அல்லாஹ்விற்காக வேண்டி வைக்கிறார். அல்லாஹ்விற்காக வேண்டி உண்மையாகவே அவர் நோன்பு வைத்தால்னா அந்த நோன்பில் இருந்து உணவை கைவிடுறார், அந்த நோன்பை கொண்டு தண்ணீரை கைவிடுறார், அந்த நோன்பை கொண்டு தன்னுடைய உணர்வுகளை கைவிடுறார். அப்ப இது முழுக்க அல்லாஹ்விற்காக வேண்டிதான் இருக்கும். எனவே ஒருவர் உண்மையாக நோன்பு நோற்றார் என்றால் அது அல்லாஹ்விற்காகத்தான் ஒரு நோன்பு வைக்கிறாரு. எனவே தான் அதனுடைய கூலியை, அதனுடைய பொறுப்பை, அந்த நோன்பாளிக்கு வழங்கக்கூடிய கூலியையும் அந்த நோன்பாளினுடைய பொறுப்பையும் அல்லாஹ் நானே எடுத்துக் கொள்கிறேன் என்பதாக சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அருமையான சகோதரர்களே, புகாரி 1894, புகாரி 1904, அதே போன்று திருமிதி 695